subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரங்கள், அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நலத்திட்டமாக வழங்கி அதிரடி சேவை செய்துள்ளார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இவரின் சேவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை மாவட்டத்தில் ஊதிய உயர்வு கேட்டு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய பேரணியில் காவல்துறை தடியடி நடத்தியது. இதில் பரிதாபமாக 17 தமிழர்கள் உயிரிழந்தனர். அதன் 25வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாஞ்சோலை, ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் வாழும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவியை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வழங்கினார். சுமார் 200 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள், 100 பெண்களுக்கு புடவை, 17 தையல் இயந்திரங்கள், மாணவ மாணவிகளுக்கு 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை தோழர் கண்மணி மாவீரன் வேளாளர் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயோபதி மருத்துவர் ராமசாமி, தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்பை ஒன்றிய செயலாளர் மோகன் மல்லர், மாணவரணி செயலாளர் பொன்முருகன், செல்வராஜ், ஷாம் பாண்டியன், கவுன்சிலர் ஸ்டாலின், கண்மணி லலிதா உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவி பொருட்களை வழங்கிய தோழர் கண்மணி மாவீரன் உட்பட அனைவருக்கும் மாஞ்சோலை ஜபராணி நன்றியை கூறினார். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக 3 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவி வழங்கிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரனுக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் பெற்றுள்ளது. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள்.